வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்ம நேத்து சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் குடுத்திருந்தோம். நம்ம ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கிற மாரி வரும்போது, இந்த கண்றாவி இந்த மழை நடுவுல வந்து வந்து பிரச்சனை பண்ணிருது. போன மேட்ச் மேட்ச் நடக்கவே இல்ல ராவல்பிண்டில இன்னும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. இப்போ இந்த மேட்ச்லயுமே பாதியில மழை பெய்யுது. என்னாத்துக்கு இவனுங்க என்னதான் ஆராய்ச்சி பண்றானுங்கன்னு தெரியல. யாரு இந்த கமிட்டி மெம்பரு, இந்த ஐசிசி இந்த கமிட்டியில இருக்கக்கூடியவங்கலாம் என்ன எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஃப்ராடு பண்றாங்களோன்னு தோணுது. என்ன குற்றச்சாட்டு மாதிரி தோணுது. இவங்க எல்லாருமே ட்ரீம் 11 மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்களா, இந்த பெட்டிங் கம்பெனிஸ், இவங்களோடலாம் கைகோர்த்து ஏதோ ஒன்று பண்ணி மேட்ச் ஒரு மழை பெய்யாத ஒரு இடத்துல போய் வைக்கலாம். ஓகேவா, ஏதோ ஒரு கண்ட்ரியில போய் வைக்கலாம். போய் வீணா போன கண்ட்ரியான பாகிஸ்தான்ல போய் வச்சு அங்க போய் மழை பெஞ்சு, ஸோ எனக்கு இதெல்லாம் ஏதோ யாரோ சூழ்ச்சி பண்ற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. பட் ஆனால் நம்ம நேற்று மேட்சோட ப்ரீவியூ இப்போ பார்ப்போம். நேற்று மேட்ச் நம்ம சொன்ன மாதிரியே அஸ்மதுல்லா உமர் சாய் ப்ராமிசிங் பிளேயர்ஸில் வந்திருந்தாரு. அவங்கள நம்ம எடுத்திருந்தோம். ஒரே ஆரம்பிச்சோம் லைன்லேயே இருங்க. நான் நேற்று உண்டான ப்ரெடிக்ஷன்ஸை நான் இப்போது எடுக்கிறேன். நேற்று ப்ராமிசிங் பிளேயர்ஸ் அஸ்மதுல்லா சஹீதி அவரு நல்லா சொல்லியிருந்தோம். ஜர்தான் கொஞ்சம் நேற்று ப்ராமிஸ் பண்ண மாதிரி விளையாடல. அஸ்மதுல்லா உமர் சாய் நல்லா தான் விளையாண்டுறாரு. ஃபசல் ஃபரூக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். இது போக டிராவிஸ் கிளென் மேக்ஸ்வெல் நான் கேப்டனா போட்டிருந்தேன். கிளென் மேக்ஸ்வெல் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அஸ்மதுல்லா உமர் சாய் வைஸ் கேப்டனாவோ போட்டிருந்திருக்கலாம். டிராவிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆப்வியஸ்லி லபுஷாக்னாவும் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸோட வந்திருக்கோம், ஃப்ளாப் பிளேயர்ஸோட வந்திருக்கோம். பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எட்டாவது மேட்ச் இது 28ஆம் தேதி. இருங்க, 28 இல்லை, இது மார்ச் 1ஆம் தேதி. அது நான் மாற்றிருக்கணும். ஓகேவா, அது மட்டும் மாற்றிருங்க. அடுத்த 2:30 மணிக்கு லாகூரில் நடக்குது. ஓகேவா, இந்த மேட்ச் ஒரு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்ப்போம், வின்னர் ப்ரெடிக்ஷனும் பார்ப்போம். மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம ட்ரீம் 11ல எடுக்கக்கூடிய ட்ரீம் டீம்ஸே நம்ம போட்டிருந்தோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் குரூப்பை விட்டு வெளில போறீங்க. ஏன் வெளில போறீங்கன்னு தெரியல. நான் நல்ல ப்ரெடிக்ஷன்ஸாக இப்போ தான் உங்களுக்காக உழைக்கலான்னு முடிவு எடுத்துருக்கும் போது இப்படி வெளியில போகிறது நம்மளை எப்படி ஊக்குவிக்கும்? தயவு செஞ்சு நிறைய பேர் ஆட் ஆகுங்க. அப்படியே குரூப்ல இருந்தாலும் கம்மன் இருங்க, லெஃப்ட் ஆகாதீங்க. ஓகேவா, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம டெலிகிராம் சேனல் போகும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிக் மேட்ச். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ரிசைடட் மேட்ச் மாதிரி. அதனால் கண்டிப்பாக யார் வின் பண்ணுவாங்க, அது மூலிமா உங்களுக்கு என்ன மினிமம் கேரண்டி, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸ்குவாடில் யார் இருக்காங்க? சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாடில் டேவிட் மில்லர், டசன் பவுமா, அப்புறம் டோனி டி ஜார்ஜே, மல்டர், மார்க்கோ யான்சன், கார்பின் புஷ், அப்புறம் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், ரிக்கில்டன், ஸ்டப்ஸ், ககிசோ ரபாடா, ஷம்சி, நிகிடி, மபாகா, கேஷவ் மகாராஜ். ஸோ இந்த இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது பொறுமையாக பார்ப்போம். இங்கிலாண்டில் ஜாஸ் பட்டர், சால்ட்டு, டக்கெட்டு, லிவின்ஸ்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கார்ஸ் பிரைடன், ஓவர்டன், பெத்தல், ஆதில் ரஷீத், மார்க்குட், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், அப்புறம் ஜெய்மி ஸ்மித், அப்புறம் ஷக்கீப் முகமது, கசன் கிச்சன்ஸ். சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக டேவிட் மில்லர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் சந்திராஷ்டமா அவர் ஒரு 50-50 சான்ஸில் எடுக்கலாம். அடுத்தா டசன் ராசி வேண்டர் டசன், இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரையுமே எடுக்கலாம். ஐடன் மார்க்ரம் நல்லா விளையாடலாம். நம்ம இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் அந்த அவர் பேர் என்ன, சதிக்குல்லா அத்தல் நம்ம நல்லா விளையாடுவார்னு தான் கொடுத்துருந்தோம். ஆனால் ப்ராமிசிங் பிளேயரில் கொடுக்கல. ஆனால் ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு நம்ம கொடுக்குற கேட்டகரியில் யாருமே நல்லா விளையாடுறது இல்லை. ஏன்னா ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது இது நம்ம கொடுத்துருப்போம். ஆடம் ஜாம்பாவை நேற்று நம்ம ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம். அவர் அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ அவரை நான் எடுத்திருந்தா ட்ரீம் டீம்ல எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஸோ அது அந்த மாதிரி தான் ஃப்ளாப் பிளேயர்ஸில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். மார்க்கோ யான்சன் 50-50 நீங்கள் அவர் எடுக்கலாம். அடுத்ததாக வியான் மல்டருமே குட் பிக், நல்ல டேலண்ட் இருக்கும். ஸோ அவரையும் எடுக்கலாம். அடுத்ததாக ரியான் ரிக்கில்டன், ஆப்வியஸ்லி அவர் ஒரு சென்சேஷனல் பிளேயர். ஸோ அவரையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ககிசோ ரபாடா. ஸோ இவருமே எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்.
மப்பாக்கா வந்து அவருடைய ஜாதகத்துக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஆனா அவர் ஸ்குவாட்லயே இல்லங்கிற மாரி எனக்கு இப்போ ஒரு நியூஸ் இருந்தது. நான் நெட்ல தேடுனப்ப குயினா மப்பாக்கா வந்து ஸ்குவாட்லயே இல்ல. அதனால வந்து ஓகே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அத போட்டுருவோம் அப்படிங்கிறனால. லுங்கி, இகிடி வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. அப்புறம் ஷம்சியும் ஒரு 50, 50 அதாவது லுங்கி, இகிடியும் ஷம்சியுமே வந்துட்டு ஒரு 50, 50 தான். ஓகேவா? அடுத்ததா இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல யார் விளையாடுவாங்க? ஜாஸ் பட்லர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சால்ட் வந்து ஃபேர் பிளே. ஓகே. சால்ட் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டக்கெட்டும் சூப்பரா விளையாடுவாரு. ஓவர்டன். நீங்க இப்போ நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கால கிட்டத்தட்ட 11 பிளேயர்ஸ் குடுத்துருப்போம். அதுல வந்து பிளேயிங் 11ல யார் இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து அது அவங்க டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த வரிசையில பார்க்குறப்போ, நம்ம அத கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா, அதில கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா, நம்ம குடுக்குற பிளேயர்ஸ் கரெக்ட்டா தான் வருவாங்க. கார்ஸ் பிரைடனும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சந்திராஷ்டமம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு 50, 50 நீங்க ஒரு அனலைஸ பண்ணுங்க. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர நம்பி எடுக்கலாம். நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. அப்புறம் வந்து ஆதில் ரஷீத் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்வுட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹாரி ப்ரூக் சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெய்மி ஸ்மித் வந்து ஒரு 50, 50 அவர் பிளேயிங் லெவல்லே இருக்க மாட்றாரு. சகீப் மகமத்தும் பிளேயிங் லெவல்ல இருந்தார் அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கஸ் அட்கின்சன்ஸும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது. இதுல இருந்து பிளேயிங் லெவன் நீங்க இது பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் 7 பிளேயர் வருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் இங்கிலாந்து. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிஸ்டன் சப்ஸு, ஹென்ரி கிளாசன், கார்பின் பாஷ் வந்து பிளேயிங் லைனில் இருக்கிறது இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்காங்க. இப்போ இங்கிலாந்துலேயுமே 3 பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க. அது இன்னைக்கு ஜோ ரூட்லாம் ஃப்ளாப் ஆவாங்கன்னு சொல்கிறது எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஜோதிட ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி இது வந்து பியோர் கிரிக்கெட் நாலேஜ்னு கொண்டு வந்தீங்கன்னா ஜோ ரூட் இருக்கிற ஃபார்முக்கு அவர் வந்து நாட் பெர்ஃபார்மிங் இந்த தடவை ஃப்ளாப் பிளேயர்னு சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. மேபி நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மேட்ச் ப்ரீவியூ பார்ப்போம். இப்போ அடுத்ததாக வந்து ஜாக்கப் பெத்தல் வந்து இன்னைக்கு நாட் பெர்ஃபார்மிங் வெல், அதனால ஃப்ளாப் பிளேயர் ஆயிடுவார். லியான் லிவின்சனும் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ஃப்ளாப் பிளேயர் தான். அடுத்ததாக கேஷவ் மகாராஜும் பெருசாக இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். ஹென்ரி கிளாசன், கார்பின் பாஷ், அப்புறம் ட்ரிஸ்டன் சப்ஸும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. டோனி டி ஜார்ஜியும் நல்லா விளையாட மாட்டார். பவுமாவும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருப்பாங்க. அதுக்குன்னு இவங்க டக் அவுட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றதுக்கு பதிலாக ஒரு 10, 20 அந்த மாதிரி வெளியில் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ப்ராமிசிங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் மார்க்கோ யான்சன் வராரு. அடுத்ததான் வந்து வியான் மல்டர் வராரு. அப்புறம் வந்து ககிசோ ரபாடாவும் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர்ஸ். அப்புறம் வந்து மப்பாக்கா வந்து இல்லவே இல்லை, ஸ்குவாட்லேயே இல்லை. மேபி நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். அடுத்த லுங்கி இகிடி அவருமே வந்து நல்ல ப்ராமிசிங் பிளேயர்ஸ். இன்றைக்கி என்னமோ பவுலிங் மேட்சாக இருக்கிறனால அதிகமாக ரன் வந்து போகாதுங்கிற மாதிரி என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஷம்சி சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா ப்ராமிசிங் பிளேயராக இருப்பார். அடுத்த ஜாஸ் பட்லர், இங்கிலாண்டில் வந்து ஜாஸ் பட்லர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி செஞ்சுரி அடித்தாலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டக்கெட்டும் ப்ராமிசிங் பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி. அடுத்ததான் வந்து ஓவர்டன் வந்து ஒரு இவராக இருக்கனால, ஆல்ரவுண்டாக இருக்கனால அவர் ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்ததாக ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இன்றைக்கி ஒரு ப்ராமிசிங் பிளேயராக இருப்பார். மார்க்வுட் அவருமே நீங்கள் நம்பி எடுக்கலாம். இதில் ப்ராமிசிங் பிளேயர்னா நத்திங் பட் நீங்கள் ட்ரீம் லெவனில் அவங்கள நம்பி எடுக்கலாம். இதுதான் அர்த்தம். ஓகேவா? நம்ம வந்து ட்ரீம் லெவன் ஃபேண்டசி பிளேயர்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்து ப்ராமிசிங் பிளேயர்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேர்ம் வச்சுக்கணும். மற்றபடி நீங்கள் இதில் வந்து டீமை சூஸ் பண்ணலாம். அடுத்த ஜேமி ஸ்மித் அவர் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டுறாரு. பட் இருந்தாலும் ஜேமி ஸ்மித்தோடைய ஜாதகத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டைம் பீரியட் இருக்குது. ஸோ இதுதான் ப்ராமிசிங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் இருக்குது. நம்ம வந்து கடைசியில் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். எந்த பிளேயரை எப்படி டீமில் எடுக்கணும், யாரை கேப்டனாக போடணும், அதெல்லாம் நம்ம வந்து அப்போ சொல்லுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வின்னர் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 டீமுமே சமபலத்தோட தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சோண்டு வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் பேட்டிங் டீமுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம பொறுத்திருந்து வரப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் அப்படிங்கிறத நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து நம்ம ஒரு QR கோட் கொடுத்துருப்போம். ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருந்த பிளேயர்ஸ் யார் இன்றைக்கி நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் யார், அப்புறம் வந்து யார் ரன் ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க, விக்கெட் யார் அதிகமாக எடுப்பாங்க, உங்களுடைய ட்ரீம் டீம் யார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து கணிப்பை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி
அப்புறம் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நம்ம நிறைய உழைப்புகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதுக்கேற்ற ஒரு ஒரு ஊக்குவிப்பு இருந்தால் தான் நாமளுமே வந்து நிறைய வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.